ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ சந்தாவை தேடி அவங்களோட மாமா அடியாளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள விரட்டிக்கிட்டு வராரு. இது தெரிய வர சந்தாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அனீஸும் சந்தாவும் அவங்க வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது எதுக்க பல்லவனும் நம்ம வானதியும் வந்துடுறாங்க. இப்போ பல்லவனும் வானதியும் வந்துட்டு என்னாச்சு, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் மாமா வந்துட்டாரு, நான் அதான் இந்த இடத்த விட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படிங்கவும், சரி எங்கள் வீட்டுக்கு தானே வரீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. இல்லை நான் அங்கே வந்தாலும் மாட்டிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வானதி, சரி பல்லவா நீ வீட்டுக்கு போ, நான் சந்தா அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் அவங்க வந்துடுறாங்க, சந்தாவோட மாமா. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே வானதி சந்தா அழைச்சிக்கிட்டு வானதி வீட்டுக்கே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனீஸ் பாய் நீங்கள் இருந்தாலுமே மாட்டிப்பீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அனீஸையும் கூப்பிட்டுக்கிட்டு பல்லவன் தலைமறையிடுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேரனும் பாண்டியனும் ரெண்டு பேருமே எங்கே போயிருப்பாங்க, சந்தாவை காணுமேனு அவங்க வீட்டில் தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரம் அங்கே வர சந்தாவோட மாமா இவங்கள பார்க்கவும், நாங்கள் இந்த மாதிரி வீடு வாடகைக்கு பார்க்க வந்தோம், அதான் பார்த்துட்ருக்கோம், இத்தனை பேர்லாம் நீங்கள் தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பாண்டி அப்படியே ரூட்டே மாற்றி விடுறாரு. இது தெரியாமல் முழிக்கிற சேரன், ஆமாம்மா நாங்கள் வாடகைக்கு தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இதை பார்க்குற அந்த மாமங்காரனுக்கு சரி என்னடா இது, நம்ம வரத்துக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேட மறுபடியும் போயிடுறாரு. இப்போ சந்தா எங்கே போனான்னு தெரியாமல் சேரன் தவிச்சு போய் நிற்கிறாரு. என்னடா இது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ காணுமே, சந்தா எங்கே போயிருப்பான்னு தெரியலையே, அனீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கவும் அந்த இடத்துக்கு நம்ம பல்லவன் கரெக்டாக வந்துடுறாரு. பல்லவன் அண்ணன் இந்த மாதிரி சந்தா வானதி தான் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க வீட்டுக்கு அப்படிங்கவும் பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எங்கேருந்து தான் இவ குதிச்சு வராளோ தெரியலங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அண்ணன் இருண்ணே, நான் வானதிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இப்போ வானதி வீட்டுக்கே சந்தாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. சந்தா இது என்னோட ஹவுஸ் தான், பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட, இது என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிக்கிறோம், அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு சந்தா நம்ம வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட வானதி சொல்லிடுறாங்க. ரூமுக்கும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. சந்தா நீ பயப்படாதீங்க, நான் இருக்கேன், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சந்தா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இந்த நேரம் பாண்டி வானதிக்கு ஃபோன் பண்ணி, வானதி சந்தா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், என் கூட தான் என் வீட்டில் வச்சுருக்கேன் பாண்டி, பயப்படாத, சேர அண்ணாட்டின்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி வானதி ஆறுதலாக சொல்கிறாங்க. இதை கேட்குற பாண்டிக்கும் சேரனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. பாண்டி வெளிப்படையாகவே சொல்லிடுறாரு, எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வானதி எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியோட சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்க்குற சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது சரி சந்தா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை அழைச்சிக்கிட்டு சாப்பிட போகிறாங்க வானதி. இந்த நேரம் வானதியோட அண்ணனும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை அவங்க அப்பா கிட்ட வானதி சொல்கிறாங்க, நைனா இது என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் ஒன்றா படிக்கிறோம், அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் டெத்துக்கு போயிருக்காங்க, அதனால் இங்கே தான் இருப்பா என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏம்மா ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க, வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போக வேண்டியதானே, வேற எங்கேயாவது தங்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. ஏன்பா நான் என்ன ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தேன், பொண்ணை தானே அழைச்சிட்டு வந்தேன், ஏன்பா அம்மா மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி வானதி சத்தம் போடுறா. இதுக்கிடையில் வானதியோட அண்ணன் சந்தாவுக்கு ரூட்டு விடுறாரு. நான் வானதியோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறாரு. சந்தா உடனே வணக்கம்னு சொல்கிறாங்க. உடனே வானதி இதை பார்க்குற வானதிக்கு கடுப்பாகுது. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, நீ மூடிட்டு அவள் ஆளுக்கு தெரிஞ்சாக்கா உன்னை பொழந்துருவார் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறா. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன தான் சொன்னாலும் வானதியோட அண்ணன் சந்தாவை குருகுருன்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சந்தாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ரொம்ப ஹாப்பியாக சரி சந்தா வானதி வீட்டில் இருக்குது அப்படிங்கிற நிம்மதியோட சேரனுமே இருக்கார். இதோட இந்த எபிசோட் முடியுது.